வரக்கூடிய 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸுன்னு சொல்லி டேட் கமிட் பண்ணிட்டாங்க. தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன், இதுதான் அவர் சொல்கிறது. இது போட்டால் போதுன்ட்டார். பட் கேவிஎன் தயாரிப்பு தான் சார் இது கடைசி படம். அந்த டைட்டில் கார்டில் தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய், தளபதி விஜய் நடிக்கும், அது போட்டால் தான் சார் சிறப்பான்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பேசி இங்கே சம்மதமாகியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டைட்டில் கார்டு தெரிவிக்க போது படம் முடிஞ்சு யாரும் தயவுசெய்து வெளில போயிடாதீங்க. ஒரு 5-6 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தாறுமாறாக இருக்கும் ரோலிங் டைட்டில். அந்த ஃபஸ்ட்டு ஷோன்னு இருக்குது. அது ஒவ்வொரு தியேட்டருக்குமே வந்து கிட்டத்தட்ட 100-200 பேரை அனுப்பி ஒரு தவறான ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம். படம் ஒன்றும் இல்லை, மொக்க படம், அந்த படம் இந்த படம், ஏன்னா அவன் யாருன்னு தெரியாதில்ல. கண்டிப்பாக இது மாதிரி பேச வச்சுட்டு போகலாங்கிற அந்த ஒரு ஊருக்கும் போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் வருமா வராதான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ பேசிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை பற்றி பேசுகிறதே நம்ம விட்டுட்டோம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கேவிஎன் சைட்லேருந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. என்ன சார் நடந்துச்சு? சென்சார் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. 13 இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. சில டைலாக் பூரா மீட் பண்ணிக்கிறதா ஒரு தகவல். குறிப்பாக வந்து அம்பேத்கர் சட்டம், டிவிகே சட்டம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும்போது அம்பேத்கர் சட்டம் ஓகே, டிவிகேக்கு என்ன சட்டம் அதை மட்டும் மீட் பண்ண சொல்லிட்டான். ஸோ அது மீட்டு. ஏன்னா இது நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னும் திரும்பி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா திரும்பி அவங்க பாட்டுக்கு போட்டாங்கன்னா அது இன்னும் 2-3 மாதம் ஆகும். இங்கே குறிப்பாக பார்க்குறதா இருந்தால் கேவிஎன் டெல்லி, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். ஆமாம், அது நியமிக்கப்பட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இந்த சர்டிஃபிகேட்டே கைக்கு வருது. ஓகே. அப்போது சில பேர் சொல்கிறாங்க இவர் போனதுனால தான் சர்டிஃபிகேட் வாங்கினார், இப்போ இதில் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அப்படி பார்த்துருந்தாருன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம் அவர், இல்லையா? கண்டிப்பாக. பட் அது இல்லை, இது வேறு அது வேறு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினாங்க. அது நம்மளும் தெளிவுபடுத்தணும். இப்படி சிறப்பு பிரதிநிதி போட்டதுனால தான் வாங்கினாங்க அப்படிங்கிற அந்த கருத்து வந்து தவறான கருத்து. அதை முறைப்படி எப்படி நீங்கள் பண்ணுமோ அதை பண்ணுங்கனாங்க. கட்ஸு கேட்டாங்க, இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. 13 இடங்களில் கட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஓகே, சொன்னது பூரா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கன்னு சொன்னது தான் சர்டிஃபிகேட் வந்து கேவிஎன் நிறுவனத்துக்கு வந்து அது தரப்பட்டது. அது சர்டிஃபிகேட்டாக கிடச்சிருச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா பிலோ 18 உள்ளே போக முடியாது. அது கொஞ்சம் வசூல் கொஞ்சம் பாதிப்புகள் வருமா அப்படிங்கிற அந்த ஒரு பட்டு அது ரசிகர் என்ன சொல்கிறாங்கன்னா, வசூல் ஒன்றும் பாதிக்காது, நாங்கள் பொங்கல் தீபாவளி மாதிரி தமிழகத்தில் எத்தனை பண்டிகை இருக்கோ அது அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்குவோம். ஓகே. முந்தைய விஜய் அவர்களுடைய படத்தையும் தாண்டி நாங்கள் இந்த வசூல் சாதனை பண்ணுவோம்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதில் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுங்கிற அளவுக்கு இப்போது நமக்கு நம்பிக்கை வந்திருக்கு எல்லாருக்குமே. வரக்கூடிய 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸுன்னு சொல்லி டேட் கமிட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால மற்ற படங்கள், முந்தைய வரக்கூடிய படங்கள் பிந்தைய வரப்பெல்லாம் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டு இருக்கு சார். எனக்கு என்னன்னா சார், இன்ன வரையும் அவங்க டேட் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. இப்போ நமக்கு வந்து அன்அஃபீஷியலாக தான் அந்த டேட் தெரியுங்கிற பொழுது ஏன் இன்ன வரையும் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க? இல்லை, இப்போ 24ங்கிறத கிட்டத்தட்ட இந்த உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் ஒரு தகவல் வருது. ஏன்னா உங்களுக்கு வெளிநாட்டிலே 24 படம் ரிலீஸ் ஆகுது. அவங்க அதற்கு வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்மளுடைய தமிழ்நாடுடைய தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்லேருந்து இந்த படம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசூலை அள்ளித்தரும், மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க அவங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை வந்து நாங்கள் உருவாக்கும் சொல்லி விஜய் அவருடைய ரசிகர்கள் சொல்கிறாங்க. இப்போ ஆனால் 24ங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிற வாய்ப்புகளே கிடையாது. ஓகே ஓகே சார். இதை தொடர்ந்து என்னன்னா சர்டிஃபிகேட்டுங்கிற போது விஜய் அவர்களுக்கு குழந்தைகளோட ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கிற போது அவங்கெல்லாம் விஜய் சார் படத்தை, விஜய் எங்கள் படத்தை போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். இப்போ அவங்க தியேட்டருக்குள்ளே நுழைய முடியலைங்கிற போது இது ஒரு பேக் ஃபயர் ஆகாதா சார்? இல்லை, கண்டிப்பாக அந்த வருத்தம் இருக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் கரூரில் கூட இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது, முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, டிவியில் வந்தால் கூட விஜய் அங்கிள் வந்துட்டான்னு சொல்லி போய் முத்தம் கொடுக்குற அந்த குழந்தைகளை தான் நம்ம பறி கொடுத்தோம் அப்படின்ற விஷயத்தை சொன்னார் சோகத்தோட. பட் அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே அந்த ரசிகர்கள் பிலோ தான் சொல்லலையா, பிலோ 18 உள்ளவே போக முடியாது. பட் அந்த 16-17 வயசாவது எப்படி அந்த சிங்கிள் தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, மாலில் உள்ள விட மாட்டாங்க. இந்த தனி வந்து ஒரு தியேட்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா தனியாக, அதுக்குள்ளே அவங்க போய் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ளே போயிடுவாங்க. பட் இந்த 5 வயசு 10 வயசுலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. அது பெரிய ஒரு ஆதங்கத்தை வந்து ஏற்படுத்துது. அது போக முடியலையே, விஜய் சார் படம் பார்க்க முடியல, கடைசி படம் இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரெயிலெல்லாம் திருக்கி விட்டாங்க.
இப்போ இந்த வெர்ஷனே வேறு மாதிரி இருக்கிறதா ஒரு தகவல் வருது. படம் நீங்கள் அந்த தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு படம் இருக்கும். விஜய் சார் டான்ஸ்லேருந்து ஃபைட்லேருந்து இந்த பஞ்ச் டைலாக்லேருந்துலாம் படத்தில் வந்து ஃபைட்லாம் தாறுமாறாக இருக்காங்க உங்களுக்கு. அதை பிரம்மாண்டமான செட் போட்டு ஃபைட்டு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. இது வரைக்கும் விஜய் சார் நடித்த படங்கள்லேயே அதிகமான ஒரு ஃபைட் வந்து இதில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது கொஞ்சம் வருத்தம் தான். இந்த 5 வயசு குழந்தைகள் 10 வயசு பசங்க போக முடியணுங்கிறது வருத்தமான செயல். வசூல் எப்படிங்கிறது தெரியல, இதனால் பாதிக்கப்படுமான. ஆனால் ரசிகர்கள் வந்து நாங்கள் பெஞ்ச் மார்க்கு கிராஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், 24 தெரிஞ்சு. சார் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, இப்போ விஜய் அவர்களோட படம் ஆல்ரெடி வந்து இந்த படம் லீக் ஆயிடுச்சு. இன்னொன்று ஏற்கனவே இது யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி யூஏ சர்டிஃபிகேட் இன்னும் அஃபிஷியலாக தான் அனௌன்ஸ் பண்ணலைங்கிற போது திடீர்னு மாறினதுக்கான காரணம் என்ன சார்? இல்லைங்க, அதான் சொல்லியா ஃபைட் சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கா, ஓகே, இந்த வன்முறை அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் இந்த ப்ரோமோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோடாலியில் விட்டு இந்த பிளட்டை வந்து நாக்கில் தொட்டு போகிற மாதிரி ஒரு ஷார்ட்டே உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி வந்து ஃபைட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுக்காக தான் சர்டிஃபிகேட். மற்றபடி படத்தில் நீங்கள் வந்து ஆபாசர டைலாக் கிடையாது, அருவருப்பான காட்சிகள் கிடையாது, ஃபேமிலியோடு இப்போ உட்காந்து பார்க்கக்கூடிய படம். இது மட்டும் யூஏன்னு சர்டிஃபிகேட் கிடைச்சிருந்தா 16+, உங்களுடைய ரேஞ்சே வேறு உங்களுக்கு. அதை இப்போ 18+ கிடைச்சிருச்சு. அந்த ஃபைட்டுக்காக மட்டும்தான். நீங்கள் ஃபைட்டு இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி சொன்னீங்கன்னா ஈஏ கூட தரப்படும் வந்து சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே படத்தில் அந்த ஃபைட்டு தேவை. அதாவது அந்த ஒரு கதைக்களத்துக்கு அந்த ஒரு சீனுக்கு வந்து இந்த ஃபைட்டு தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே. அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கட் பண்ணிங்கன்னா ஜம்ப் ஆகும் சீன், உங்களுக்கு புரியாது. இப்போ எங்கேயோ வர்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கோடாலியில் வர ஷாட்டு சொன்னோம் இல்லையா, இந்த கோடாலியை எடுத்துட்டு அப்புறம் போகும்போது சுவாடி தூக்கி போட்டு போனால் அது இந்த மிடில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஓகே. அப்போ அது கொஞ்சம் அந்த அவர் பண்ணுறதே வந்து ஒரு கெட்டவனை இல்லையா, ஒரு வில்லனை அழிக்கிற மாதிரி தான் சீன் கொண்டு போயிருப்பாங்க. இப்போ ஹீரோயிசம் தேவைப்படுது, ஃபைட் சீனுக்கு அந்த ஷார்ட்ஸ் தேவைப்படுது. பட் அதனால் வந்து அதை எடுக்க முடியாது. ரொம்ப கட் பண்ணோம்னா படமே சுத்தமாக நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜே மிஸ் ஆகிடும்னு சொல்லி பரவாயில்ல, கிடைச்சாலும் பரவாயில்லண்ணா. அதற்காக மட்டும்தான் கிடைச்சிருக்கு. மற்றபடி படம் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படங்க. அது படம் வந்ததுக்கப்புறம் பாருங்க, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கொண்டாடுவாங்க எல்லா பேருமே. ஆகஸ்ட் 25 ஏதோ ஓடிடியில் வர்றது மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டு இருக்கு. ஓகே. ஓகே சார், இதை தொடர்ந்து அதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போடுறதுன்னா, விஜய் அவர்களோட டைட்டில் கார்டு இளைய தளபதி அப்புறம் வந்து இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போஸ்டரே விட்டுருக்காங்க. இது வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டாங்களா சார்? இல்லைங்க, அதாவது நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு வரும்போது இளைய தளபதியாக வந்தார், அப்புறம் தளபதியாக மாறினார். இப்போவும் அவர் விருப்பம் வந்து தளபதியாகவே இருக்கின்றார். முதலமைச்சர் சொல்கிறது டைட்டில் கார்டில் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன், இதுதான் அவர் சொல்கிறது. இது போட்டால் போதுன்ட்டார். பட் கேவிஎன் தயாரிப்பு தான் சார் இது கடைசி படம். அந்த டைட்டில் கார்டில் தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய், தளபதி விஜய் நடிக்கும், அது போட்டால் தான் சார் சிறப்பான்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பேசி இங்கே சம்மதமாகியிருக்காங்க. ஓகே, சரி, ஓகே, ப்ரொடியூசருடைய எண்ணம் அது, அதனால் ஓகே உங்கள் விருப்பம் எதுவும் போட்டுங்க நீங்கன்ட்டாங்க. இப்போ என்ன வரும்னா, தமிழக முதலமைச்சர் தளபதி வெறும் விஜய் வராதுன்னு நினைக்கிறேன், ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்னு தான் வரும். ஏன்னா நீங்கள் தமிழக முதலமைச்சர்னு போடும்போது இங்கே ஜோசப் வந்தாகணும், நீங்கள் வெறும் விஜய் கிடையாது, அஃபிஷியல் நேம் வரணும். ஓகே. ஸோ அப்போது புதுசாக இருக்கும் இந்த கிழமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜோசப் விஜய் அது கிடையாது, விஜய் நடிச்சு தான் வரும். இப்போ இதில் வந்து அந்த மாதிரி தான் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்கிற ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. ஓகே, அது எப்படி போகிறான்னு தெரியல. ஜோசப் விஜய் நடிக்கும்னு போகிறாங்களா, இல்லை தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் நடிக்குன்னு போகிறான்னு தெரியல. ஜோசப் விஜய் தான் போட்டால் தான் அது சரியாக இருக்கும். சார், பல படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகும் பொழுது முதலமைச்சர் விஜய்க்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு போடுறாங்க, அதுக்கே அவ்வளோ விசில் பறக்குது. இது கடைசி படம், அவரோட படம், அதில் இந்த மாதிரியான ஒரு தேங்க்ஸ் கார்டு வரும்போது தியேட்டரில் செலிப்ரேஷன் எப்படி சார்? தாறுமாறாக இருக்குங்க. அந்த டைட்டில் கடை ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறது தகவல் வருது உங்களுக்கு. ஓகே, நீங்கள் சாதாரணமாக போடும்போதே விசில் பறக்கு, நீங்கள் சொன்னது மாதிரி காசு பறக்கும், ரூபா நோட்டு பறக்க. நீ இதில் இந்த டைட்டில் கார்டு ஸ்பெஷலாக போடும்போது உங்களுக்கு வந்து அது நிறைய அதை சிஜி ஒர்க் நிறைய பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு வருது, அந்த கார்டுக்கு மட்டுமே. ஓகே, இது ஒரு சிறப்பு. இதுக்கு மேலே எண்டில் வந்து மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச் இருந்தது இல்லையா, அதனுடைய நிறைய கிளிப்பிங்ஸை நம்ம அந்த படத்தினுடைய எண்டில் ரோலிங் டைட்டில் போடுறாங்க. ஓகே. இன்னொன்று எனக்கு ஒரு தகவல் வந்து வருது, அவர் சேர்த்துறாங்கன்னு தெரியல, மேக்கிங் வீடியோ உள்ள வருது மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு. இந்த மேக்கிங் வீடியோவோட ப்ளஸ் ஆடியோ லான்ச் சேர்த்து விட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி மேக்கிங் வீடியோ வேணாம் டிசைட் பண்ணால் இந்த ஆடியோ லான்ச் மட்டும் வருது. ஓகே, ஓகே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டைட்டில் கார்டு தெரிவிக்க போது படம் முடிஞ்சு யாரும் தயவுசெய்து வெளில போயிடாதீங்க.
ஒரு ஒரு 5-6 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, தாறுமாறா இருக்கும் உங்களுக்கு ரோலிங் டேட்டில். இப்போ அந்த இடத்துல வந்து எக்ஸஸாக ஒரு சிஎம்மான அந்த மாண்டேஜஸ்லாம் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அது கதை பிரகாரம் கிடையாது இல்லையா, அதனால் அந்த டோன் உங்களுக்கு சிஎம்ன்ற அந்த இது வர இல்லை, ரோலிங் காலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுதான் இந்த மேக்கிங் வீடியோட இதெல்லாம் சேர்க்குறாங்களான்ற ஒரு தகவல் வருது நமக்கு. அதை ஓகே சேர்த்தா சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது படத்தோட எண்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்ல போறீங்க ஒரு விஷயத்த. ஓகே ஓகே. அப்போ அது வரும்ன்ற ஒரு தகவல் இருக்கு. எப்படி அது விஜய் அவர்கள் எப்படி விரும்புகிறாங்கன்னு தெரியல. அந்த படம்ங்கிறது வேற, அது பின்னாடி நீங்கள் இதுவே விரும்பலைன்னாங்க. மலேசியா அவருடைய ஆடியோ லஞ்சில் சேர்க்குறதே வேணாம் அப்படின்னு தான் விருப்பப்பட்டாங்க. அந்த மேக்கிங் வீடியோ, அந்த ஆடியோ லஞ்சில் சில கிளிப்பிங்ஸு ப்ளஸ் அவர் போய் தமிழக முதலமைச்சராக உட்காரக்கூடிய எண்டு கார்டு போட்டாங்கன்னா உண்மையிலே தாறுமாறாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம் என்னென்ன வரப்போன்னு தெரியல எண்டில். சார் இன்னொன்று, விஜய் அவர்களோட படம்னாலே இந்த வசூலுங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஒரு 15-20 நாளைக்கு இது எத்தனை கோடி கலெக்ஷன் பண்ணுச்சுங்கிற போது இந்த படம் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இப்போ ப்ரொமோஷன் பெருசாக எதுவுமே இருக்காது. விஜய் சார் படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையில்லைனாலும் பெருசாக எதுவுமே இல்லை. அப்படிங்கிறபோது ஏ சர்டிஃபிகேட் இது ஆடியன்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அவரோட கடைசி படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கில் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? அதுதான் ரசிகர்கள் சொல்கிறாங்களா, அந்த ரெக்கார்ட் பிரேக் நாங்கள் உருவாக்கி தருவோன்றாங்களே. ஓகே, இப்போ அந்த வசூல் மிகப்பெரிய வரதுக்கான வாய்ப்பு நிறையன்ற. ஏன்னா இப்போ தியேட்டர்ஸில் புறம் பார்த்து ஏங்க முதலே உங்களுக்கு தாறுமாறாக வரும்னா, தமிழக முதலமைச்சராக உட்காந்துருக்கேன், எத்தனையோ அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த பெஞ்ச் மார்க்கை கிராஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அந்த ஒன் டே கலெக்ஷனே வந்து ரொம்ப ஹெவியாக போகிறது மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ரெண்டாவது கண்டிப்பாக இந்த லியோவுடைய தான் அவருடைய பெஞ்ச் மார்க்காக இருக்குது. அதெல்லாம் தாண்டி கண்ணபின்னான்னு போன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே ஓகே, லியோ கலெக்ஷனை கண்டிப்பாக தாண்டிடும். கண்டிப்பாக தாண்டும், 100% தாண்டும். ஏன்னா உங்களுக்கு கதை அந்த மாதிரிங்க, உங்களுக்கு பிரமாதமான கண்டென்ட் இருக்குங்க உள்ள. நீங்கள் முன்னாடி ஏதோ லீக் ஆச்சு பார்த்தான்றது வேறு விஷயம்லாம் வேறு. பட் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது ஏன்டா மொபைலில் போய் பார்த்தோம் நிறைய பேர் பார்த்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ரசிகர்களுக்கும் கொடுக்கும். ஓகே சார், என்னதான் வந்து விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் விமர்சனம் எழுதுறதுக்கும் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த டைம் முதலமைச்சர் விஜயோட படமாக ரிலீஸ் ஆகுது. இந்த டைம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒரு கேங்கை போய் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, எப்படியாவது ஒரு தப்பான ரிவ்யூ கொடுக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஷோன்னு இருக்குது, அதில் ஒரு கேங்கே வந்து அது ஒவ்வொரு தியேட்டருக்குமே வந்து ஒரு கிட்டத்தட்ட 100-200 பேரை அனுப்பி ஒரு தவறான ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம். படம் ஒன்றும் இல்லை, மொக்க படம், அந்த படம், இந்த படம், ஏன்னா அவன் யாருன்னு தெரியாதில்ல. கண்டிப்பாக இது மாதிரி பேச வச்சுட்டு போகலாங்கிற அந்த ஒரு ஊருக்கும் போயிட்டு இருக்கதா ஒரு தகவல் வருது. ஆனால் நீ என்ன தவறான ரிவ்யூ கொடுத்தா கூட ஒரு தடவை போய் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு உள்ளே போயிடுவாங்க. ஓகே, பார்த்ததுக்கு பிறகு நல்லா இருந்தால் ரிப்பீட் ஆடியன்ஸ் போக போகிறாங்க. மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன், இந்த ரிவ்யூலாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்றவாங்க. நீங்கள் நேரில் போய் ஒரு படம் பார்த்தா தான் உங்களுக்கு அது நல்லதாக இருக்கா நல்லா இல்லையா சுமார் இருக்கிறது நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ண முடியும். இன்னொருத்தருடைய பார்வையில் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே ஓகே. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஷோ ரிவ்யூ FDFS ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை தாறுமாறாக தோல்வியடைக்க வேணுன்ற நோக்கத்தோடய நிறைய பேர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் ஓகே நல்ல விஷயத்துக்கு இயங்கலை, ஒரு தவறான விஷயத்துக்கு தவறான பாதையில் கொண்டு போகிறது மாதிரி செயல்படுத்துறதா இருக்குது. அந்த விமர்சனம் வரதான் செய்யும். ஓகே ஓகே. ஆனால் அதையும் தாண்டி ஜனநாயகன் படம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ரீச் ஆகும் தான் நினைக்கிறேன். ப்ரொமோஷன் ஒன்று கேட்டீங்க, விஜய் அவர்களுக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை. ஸோ அவருடைய முகமே ஒரு ப்ரொமோஷன், அதுவே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அதனால் இது யார் எந்த அண்டர் ஒர்க் வேலை பார்த்தாலுமே பட் இதை வந்து அதெல்லாம் முறியடித்து மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஆடியோ லாஞ்சில் டைரக்டர் ஹச்வினோத் ஒரு விஷயம் சொன்னார், இந்த படத்தை எங்கேயாவது பூந்து அடித்து ரசிகர்லாம் நினைக்காதீங்க, இது தளபதி படம்னு சொன்னார். ஸோ ஃபைனலாக இப்போ அதுதான் நடக்க போதா சார்? உண்மை அதுதான் அப்போ இவர் சொன்னார். ஏன்னா அந்தளவுக்கு உருவாக்கியிருக்கார் வினோத் அது. ஓகே. ரெண்டாவது வந்து இங்கே ஒரு இதில் பேசும்போது கூட வினோத் அவர்கள் சொன்னது, இதில் நடந்த சம்பவங்களை வந்து என்னால் சொல்ல முடியாது, அப்படியே சொன்னாலும் அதை நீங்கள் போடவும் முடியாத விஷயத்தை சொன்னார். அப்போ அந்த 2 வரிக்குள்ளே எவ்வளோ அர்த்தங்கள் உள்ளே இருக்குது பார்த்தீங்க. கண்டிப்பாக. ஸோ அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே ஓகே. இப்போ வரக்கூடியது தான் உண்மையிலே தேர்தலுக்கு முந்தைய வர்றதை விட இப்போ வர்றதான் ஒரு சிறப்பாக இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து அந்த படம் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக உருவாக்கப்பட்ட படம். இப்போ கேம்பெயின்லாம் பண்ணி அவர் ஜெயிச்சிட்டாருங்கிற போது இப்போ இதில் கலாய்க்கிற மோடே இருக்காதுல்ல சார்? ஒருவேளை ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தா இந்த படத்தை வச்சு அவங்க கலாய்ச்சி இப்படியெல்லாம் பேசினேன், டைலாக் பேசினேன் அப்படின்னு. இப்போ இதில் அவர் ஜெயிச்சிட்டாருங்கிற போது ஜெயிச்சதுக்கப்புறம் இது ஒரு போனஸ் மாதிரி தானே சார் ஜனநாயகன் படம் அவருக்கு? கண்டிப்பாங்க. தேர்தலுக்கு முந்தைய வந்திருந்தால் சிறப்பாக தான் இருந்திருக்கும். அதில் சொல்லக்கூடிய விஷயங்களே
தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது பண்ண வாங்கினா கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது வரைக்கும் டைலாக் கூட தான் சாட்டிட்டு தெரிவிக்க மாதிரி தான் நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா ப்ரோமோவில். இப்போ படத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்த செய்யாதனால ஒரு விஷயத்த வந்து கன்னட சொன்னாங்க. அதை ஆமா இப்போ விஜய் அவர் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிச்சிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இது இன்னும் ப்ளஸ்ஸாக மாறும் அவருக்கு. ஓகே ஓகே. அப்போ வந்து ஒரு என்ன சொல்ற 100 மடங்கு ப்ளஸ்ஸாக மாறும்னா இப்போ 1000 மடங்கு ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே ஓகே. மக்கள்கிட்ட போய் பயங்கர ரீச் ஆகும். ஓகே. படத்தில் சொன்னதான் இப்போ நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கீங்கிற அளவுக்கு தான் சொல்ல உட்படும். ஓகே. இது மிகப்பெரிய ஒரு பெரிய பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக தான் மாறும் இந்த படம் அவருக்கு. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.